சர்க்குருவே சரணம். சாமி சொன்ன வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை. காசிக்கு போனாலும் உன் கர்மம் தீராது சாமின்னு. அப்போனா என்ன அர்த்தம்? அதாவது எண்ணற்ற பிறவிகள் எடுத்து ஏகப்பட்ட குற்றங்கள் செஞ்சு இந்த பூமிக்கு மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி வாழ்ந்துட்டுருக்க நீங்கள் எந்த பாவத்தினாலும் பண்ணிவிட்டு காசிக்கியில் போய் கங்கையில் குளித்தா அது தீர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. அப்படின்னா இங்கேருந்து என்ன வேணாலும் பண்ணி சம்பாரிச்சுட்டு எந்த பாவத்தை வேணாலும் பண்ணிவிட்டு எல்லாருமே காசிக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளைட் ஏறி போய் இறங்கி அங்கேருந்து பக்கத்தில் ட்ரெயினை பிடிச்சி போய் காசிக்கு போய்ட்டு வந்துடலாமே. இங்கே இருக்க மெகா கோடீஸ்வரர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில், போயிட்டு வந்துடலாமே. இப்போ ஒவ்வொரு முறையும் பாமணி கேட்குற மாதிரி பண்ண வேண்டியெல்லாம் பண்ணிவிட்டு காசிக்கு போயிட்டு வந்துடலாமே. காசியில் போய் குளிச்சுட்டா உடனே எல்லா பாவம் தீர்ந்துருச்சு. அன்னதானம் பண்ணிட்டா எல்லா பாவம் தீர்ந்துருச்சு. நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பாவம் தீர்ந்துச்சு நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிடுவோம். நீ செத்ததுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் தான்டா தெரியும் நீ என்ன பண்ணுன, என்ன செஞ்ச, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு. அப்போ கத்துனாலும் கதறினாலும் எதுவும் நடக்காது. பூமியில் இருக்கும்போது சுவாமி சொன்னதை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணும். அதாவது நம்மளால் தெரியாத பாவங்கள் சிலது, பிறரை பாதிக்காத பாவங்கள், அதெல்லாம் சிலது செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. யாராக இருந்தாலும் அப்படி வாழ்ந்து ஆகணும். அதுக்கு தான் சில தர்மங்கள்லாம் செஞ்சு எதை தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது புண்ணிய கணக்கு கூடி பாவ கணக்கு குறைக்கிறதுக்கு வழி வகுப்பாங்க. பண்ணுறது போகிற பாவம் இந்த கோவிலுக்கு போனால் சரியாக போயிடும், அந்த கோவிலுக்கு போனால் சரியாக போயிடும், காசிக்கு போனால் சரியாக போயிடும். பாவத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாமே. அது சொல்லலை சாமி. பகவான் சொன்னது அதுக்காக கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சியோட நன்றி விசுவாசத்தோட அவங்க நாம் செய்கிறது பாவமாக புண்ணியமானு கூட யோசிக்காமல் பணம் இருக்குங்கிற திமிர்லையும் அகம்பாவத்துலையும் செய்கிற பாவங்கள் தான். இந்த பண போதை இருக்குல்ல, மது போதையை விட மோசமானது. உலகத்தில் ஹையஸ்ட்டாக என்னென்ன போதை இருக்குதோ அந்த போதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தானாக இறங்கிடும். திரும்ப அதை அடித்தா தான் அது ஏறும். ஆனால் அந்த பண போதை இருக்குது, அது குறையவே குறையாது. அந்த பண போதை சுத்தமாக பணம் அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் திரும்ப பதாளத்தில் விழுந்ததுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு கதறுவாங்க. அப்போ கூட அவங்களுடைய இந்த பணபோதை திமிர் இருக்குது, அது ஓரம் ஒளிஞ்சே இருக்கும். அந்த ஓரமாக ஒளிஞ்சிருக்க வரைக்கும் அடின்னு அடித்து நாராக பிரித்து அந்த நினைப்பே இல்லாமல் ஆக்குற அளவுக்கு துவச்சி காய போட்டதுக்கப்புறம் தான் திரும்பவும் வாழ்க்கை கொடுக்குறாங்க பகவான் சர்க்குரு. இந்த மாதிரி வசதி வாய்ப்பு வந்தவுடனே அந்த பணப்பொதியில் தாறுமாறாக பேசுகிறதும், திமுறாக பேசுகிறதும், அவமானப்படுத்துகிறதும், அசிங்கப்படுத்துகிறதும், தாங்க எனக்கு நிகர் யார் இல்லைங்கிறதும் இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. பகவானை பார்த்தவங்களே இன்னும் திருந்தலை. பகவானுக்கு தான் வெளிச்சம். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, நாம் நல்லா இருக்குமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குதா, ஓகே, எவன் எக்கதியில் போனால் நமக்கு என்ன நினைக்கிறாங்க. உன்னுடைய சுற்றி உள்ளவங்களையே உனக்கு நல்ல செஞ்சவங்களுக்கே திருப்பி நல்ல செய்வே உங்களுக்கெல்லாம் மனசு வரலாம். நீங்களாம் என்ன ஜென்மம், யாரோ எவரோ எங்கே இருந்தெல்லாம் தர்மம் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. நிறைய பக்தர்கள் இருக்காங்க, ஐயா பக்தர்கள் சாமியை பார்க்கல, ஆனால் அதுக்கு பேர் தான் ஞானம். அதான் பகவான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. எவன் ஒருவன் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்கிறானோ அவன் தான் ஞானம் பெற்றவன். பகவான் சர்க்குரு தான் காசி விஸ்வநாதர். கனக்கம்பட்டில் இருக்கிற அந்த கிணற்று நீர் தான் பகவானுடைய காசி தீர்த்தம். இதாண்ட சாமி காசி தீர்த்தம்னா சாமி சொல்லிக்காங்க. அப்போ சாமி நான் இருக்க இடம் காசியாக மாற்ற முடியும்னு சொல்லிக்காங்க மறைமுகமாக.
நான் நல்லவன்னு சொல்லிக்கிறல, நானும் மாறுறேன், நீங்களும் மாறுங்க. இனிமையாக தர்மம் செய்யுங்க. சர்க்குருவே சரணம்.